தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மகாவிஷ்ணுவை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாவிஷ்ணுவை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இப்போ நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க, அவங்கள வந்து இப்படி தான் கூட்டு போன ஹாஸ்பிட்டலில் அவங்க இங்கே இல்லாமல் வந்து வேறு வழியாக கான்ட்ரவர்சி சொல்லிட்டு வேறு வழியாக கூட்டு போயிருக்காங்க. எங்கே கூட்டு போயிருக்கான்றதை நம்ம வக்கீல் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அங்கே போய் அவங்கள போய் பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணிலாம் யாரும் வரல. எல்லாருமே யூடியூப்பில் உங்களை மாதிரி டெய்லி நீங்கள் நேற்றுலேருந்து 2 நாளாக வந்து லைவில் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு அண்ணனுக்கு பிடிச்சவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து யார் யாருக்கு மாற்றம் நடந்திருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. யாரையுமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியோ யாரையும் அழைக்கவோ யாரையும் எதுவும் பண்ணலை. இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களாம் தான் வந்திருக்காங்கம்மா. கான்ட்ரவர்சி இது ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை பிரதர். கோட் படம் ஃபைலரு அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? விஜயோட கோட் படத்தை வந்து இது பண்ணுறதுக்கோசம் நீங்கள் வந்து அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல. ஸோ ஒருவேளை அது மாதிரி இது ஏன் இருக்கக்கூடாது? 500 கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கு இவர் மேலே வந்து ஒரு தேவையில்லாமல், அதாவதுங்க அவரை வந்து பேசுகிறதுக்குள்ளே இடைமறித்து அவரை பேச விடாமல் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பேச வராதுன்ற ஃபுல்ஃபில் பண்ணி விடணும். ஆமாவா இல்லையா? ஒரு வார்த்தை சென்டென்ஸ் முடிகிறதுக்குள்ளே தமிழில் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேச வராரு, என்ன பேசியிருக்காரு, எதுக்கு பேசுகிறாருன்றதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கேட்காம இது மாதிரி வந்து அந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட காரணத்துக்காக அவர் மேலே தனிப்பட்ட காரணம் யார் மேலேயும் எந்த வெஞ்சன்ஸும் இல்லைங்களே. அன்பில் மகேஷ் அண்ணன் போய் பார்த்தாங்க. என்னென்னு வந்து மனு கொடுத்துருக்காங்கன்னா திருவள்ளுவா வந்து பாடநூல் கல்வியில் சேருங்கன்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க. பாடநூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது திமுக, இவங்க அதிமுக, இவங்க பாஜக, இவங்க RSS அதெல்லாம் வந்து தானாக ஒவ்வொருத்தராக எழுதுறது தானே. கண்டிப்பாக